இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு யூஎஸ்பி வச்சு பல ஓஎஸ்ஸை நம்ம பூட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சீக்கிரம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். அதுதான் வென்டாய் 2 டிஸ்க். அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருந்திருப்பேன். இப்போ அந்த சாஃப்ட்வேரோட லிங்க்கை நான் காப்பி பண்ணி ப்ரௌசரில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த வெப்சைட் வந்து நம்ம சேனலோட வெப்சைட் தான். இங்கே வந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டவுன்லோடுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். நீங்கள் லொக்கேஷன் மட்டும் செட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிக்கங்க இல்லையா. இப்போ அது வந்து உங்களுக்கு ஜிப் ஃபார்மேட்டில் தான் வரும். அதையே நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போ நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இங்கே ஒரு சாஃப்ட்வேர் இங்கே வந்து ஃபோல்டர் வந்துடுச்சு. அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அது ஓப்பன் பண்ணோம்னா இங்கே வந்து ventoy 2disk.exe ஒரு ஃபைல் இருக்குது. அதையே டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் காமிக்கும். அதில் எஸ்ஆ நோவான்னு கேட்கும். நீங்கள் எஸ் இருந்துங்க. இப்போ நீங்கள் எஸ் தந்ததுக்கப்புறம் உங்களோட மெமரி கார்டு இல்லை எஸ்டி கார்டு பென்ட்ரைவ் உங்களுக்கு காமிக்கும். மினிமம் 8 GB செலக்ட் பண்ணிக்கங்க. அது கீழே போக வேண்டாம். இப்போ நீங்கள் ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் தாங்க. இப்போ உங்களுக்கு டபுள் செக் காமிக்கிறதுக்காக உங்களுக்கு ஃபார்மேட் இப்போ இது வந்து உங்கள் ட்ரைவ் வந்து ஃபுல்லாக ஃபார்மேட் ஆயிடும். இப்படி பண்ணும்போது உங்கள் டேட்டா எல்லாமே லாஸ்ட் ஆயிடும். வார்னிங் மெசேஜ் காமிக்கும். எஸ் தந்துருங்க. 2 தடவை காமிக்கும். அதான் டபுள் செக். மறுபடியும் எஸ் தந்துருங்க. உங்களுக்கு ஸ்டேட்டஸ் காமிக்கும். வெயிட் பண்ணுங்க. முக்கியமாக இதுக்கு ஒரு நல்ல பென்ட்ரைவோ மெமரி கார்டை போடுங்க. இப்போ உங்களுக்கு இங்கே கங்க்ராச்சுலேஷன் ventoy has been successfully installed to the deviceன்னு காமிக்கும். இப்போ உங்களுக்கு அவ்வளோதான். இந்த இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மெமரி கார்டு இல்லை பென்ட்ரைவ்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு வேணுங்கிற ஐஎஸ்ஓ ஃபைல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி இதுக்குள்ளே காப்பி பண்ணால் போதும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்கள்கிட்ட இருக்கிற ஐஎஸ்ஓ ஃபைலை நீங்கள் எடுத்து இங்கே காப்பி பண்ணால் போதும். இதாயிடும். இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ எங்கிட்ட வந்து நிறைய ஓஎஸ் இருக்குது. அதனால் நான் காப்பி பண்ணிக்கிறேன். நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து ஒரு சைஸ் கம்மியாக இருக்கிறதே காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ எங்கிட்ட ஃபெடோரா அப்படிங்கிற ஒரு ஓஎஸ் இருக்குது. அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அதை காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும். உங்களுக்கு இந்த மாதிரி காப்பியாக இருக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இதுக்கு முன்னாடி நான் காப்பி பண்ண ஒரு பென்ட்ரைவ் வச்சுக்கிறேன். நான் உங்களுக்கு அதை இன்சர்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இங்கே வென்டாய்னு ஒரு ட்ரைவ் வந்துடுச்சு. அதுதான் நான் முதல்ல காப்பி பண்ணி வச்சுக்கிற பென்ட்ரைவ். இதில் நான் எல்லா ஓஎஸ்ஸையும் காப்பி பண்ணி வச்சுருப்பேன். இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஓஎஸ் இங்கே வரதும் காமிக்கும். இப்போ நான் எப்படி இது பூட் பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணால் டைம் ஆகும். இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுக்கிறோம். அந்த வீடியோ ஃபாலோ பண்ணிங்க. இப்போ எப்படி இந்த வென்டாயில் பூட் பண்ணுறது மட்டும் காமிக்கிறேன். உங்களோட கம்ப்யூட்டரை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது நீங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஆன் பண்ண வேண்டாம். இப்போ நான் பென்ட்ரைவை இன்சர்ட் பண்ணிவிட்டு உன்னை சடன் பண்ணிடலாம். மற்ற எல்லா கம்ப்யூட்டர்ஸ்க்கான பூட் கீ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துக்கிறேன். இப்போ ஆன் பண்ணணுன்னா உங்கள் கம்ப்யூட்டரோட பூட் கீயை விடாமல் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. டெல்லுக்கு வந்து F12 அமுத்துங்க. F12 அமுத்துனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெல்லில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் காமிக்கும். இப்போ இதில் உங்களோட பென்ட்ரைவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. விண்டோஸ் பூட் மேனேஜர்னு இருக்கிறத செலக்ட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரீன் காமிக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரீன் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் வேணுங்கிற ஓஎஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களை வந்து ஏதோ ஒரு ஓஎஸ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் எனி கீ டு கண்டினியூ அப்படின்னு காமிக்கும். நீங்கள் ஏதோ
கீ சில அமுத்துங்க. உங்கள் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒரு கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறங்கிற வீடியோ நம்ம தனியாக போட்டுக்கிறோம். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் யூஸ் பண்ண எல்லா சாஃப்ட்வேர் ஃபைல்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை.